வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒருக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ சென்றடையும் நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு முறை கேட்குறேன், லைக்கும் சப்ஸ்கிரைபரும் இருக்கிறம் கூப்பி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் டெக்ஸ்ட். போன டைமு பேப்பர் கட்டில் ஸ்லைஸ் மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம், பேப்பர் கட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சோம். இந்த டைமு டெக்ஸ்டவே நீங்கள் எப்படி ஸ்லைஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. மீண்டும் Ctrl+N. ஓகேங்களா? Ctrl+N அடிச்சு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஹைட் ஒரு 5 RGB கிரியேட்டர் ரெசல்யூஷனில் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்வேஜஸில் போய் நம்ம ஒரு கலரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு க்ரீன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு க்ரீனும் பேக்ரவுண்டு ஒரு ப்ளூவும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கலர்னு COLUR கலர் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே நம்பள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வெளியில் கொஞ்சம் சத்தம் வருது. டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டை அப்படி லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? எடுத்துட்டு சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாலிகான் லேசோ டூல் எடுத்துக்கோங்க. ஓகே, பாலிகான் லேசோ டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வைங்க. ஓகேங்களா? இங்கே வச்சு ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, லேயரை ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் லேயரை ரேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், திரும்ப பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா? வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க, இப்படி வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி நான் இந்த மாதிரி காமிச்சோம்னா நல்லா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேயரை கீழே இறக்கி விட்றீங்க, மேல் லேயரை மேலே கொண்டு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுக்கும் ட்ராப் ஷேடோ பார்த்தீங்கன்னா சரிங்களா? ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நகர்ந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நகர்ந்தால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸ்லைஸ் பண்ண மாதிரி. இது பார்த்தீங்கன்னா வெப் பேனர் இல்லை அப்படின்னா ஒரு வெப் டிசைனிங்க்கு, அதாவது விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுக்கு, இந்த மாதிரிலாம் இது க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய, நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோஷாப் ஒரு கிரியேட்டராக வந்துடலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் கேட்குறேன், நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப். இதுதான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் நான் கேட்பது. இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. அப்பதான் எனக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ண ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.